அல்ஹம்துலில்லாஹ். இன்றைய நிகழ்வின் தலைவர் அவர்களே, இங்கு சமூகம் அளித்திருக்கும் உலமாக்களே, மத்திய மாகாண கல்வி பணிமனையின் பணிப்பாளர் அவர்களே, அவர்களுடன் இணைந்து வந்திருக்கும் ஏனைய உறுப்பினர்களே, விசேடமாக புலனறுவை மாவட்டத்திலிருந்து இங்கு சமூகம் அளித்திருக்கும் ஷேக் அஸ்மி யூசுஃபி மௌலவி அவர்கள், வெளிநாட்டவர்களுக்கான வழிகாட்டல் மையம் தாய்புல வேலை செய்து கொண்டிருக்கின்றார். அவரையும் விழித்தவனாக, அதே போன்று புலனறுவை அலிலால் மத்திய கல்லூரியின் அதிபர் கானார் லப்பை அவர்களையும் விழித்தவனாக, காதர் ஓய்வு பெற்ற ஆசிரியர் ஓல்சிலோன் ஜனாசா எமர்ஜென்சி சர்வீஸ் மும்முரமாக இயங்கிக் கொண்டிருக்கின்றார். அவர்களையும் விழித்தவனாக, புலனறுவை மாவட்ட சமய கலாச்சார உத்தியோகத்தர் மிஸ்டர் தஸ்லீம் அவர்களையும் விழித்தவர்களாக, இங்கு சமூகம் அளித்திருக்கும் ஆல் பாய்ஸ் அண்ட் ஸ்கூல் டெவலப்மெண்ட் சொசைட்டி பெற்றார்கள், அன்புக்குரிய மாணவர்கள், இங்கு சமூகம் அளித்திருக்கக்கூடிய எல்லோரையும் விழித்தவனாக முதற்கண்ணா எல்லாம் வல்ல இறைவனுக்கு நன்றியை தெரிவிப்பதோடு, எனக்கு இந்த சந்தர்ப்பத்தில் பேசுவதற்கு இடமளித்த ஆல் பாய் ஆர்கனைசர்ஸ் அண்ட் எஸ்டிஎஸ் ஆர்கனைசர்ஸ் அனைவருக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். உண்மையில் இன்றைய நிகழ்வில் கலந்து கொள்ள கிடைத்தமை மிகவும் ஒரு பாக்கியம் என்று கருதுகிறேன். ஏறத்தாழ 53 வருடங்களுக்கு முதல் இந்த பாடசாலையில் பழைய மாணவர் என்ற பெருமையை நான் அடைகின்றேன். அப்போதைய அதிபர் மிஸ்டர் வதூர் அன்னாருக்கு எல்லாம் வல்ல இறைவன் நற்கூலியை வழங்க வேண்டும் என இந்த இடத்தில் இருகரம் ஏந்தியவனாக 1972ஆம் ஆண்டு இந்த மாத்தளை ஜாயிராவுக்கு காலடி எடுத்து வைக்கின்றோம். புலனறுவை மாவட்டத்தில் இருந்து 8ஆம் வகுப்புக்கு பிறகு கல்வி முன்னேற்றத்தில் ஒரு சிலவர்களாவது கல்வியை பயின்று நாட்டுக்கும் தனக்கும் சேவை செய்ய வேண்டும் என்ற அந்த நல்ல எண்ணத்தின் அடிப்படையில் இங்கு வருகின்றோம். அப்பொழுது ஆங்கில மொழி பாடசாலை, தமிழ் மொழி பாடசாலையாக 2 பிரிவுகள் இருந்தது. ஆங்கில அறிவு அப்போது இருக்கவில்லை. அதன் காரணத்தினால் நான் தமிழ் மொழியில் கிரேட் 8இல் வந்து சேர்ந்தேன். நாங்கள் அன்று அவதானித்த ஒரு முக்கிய விடயம், ஸ்போர்ட்ஸ் அதிகமான அக்கறை செலுத்தியிருந்தார்கள். விசேடமாக விளையாட்டு தொடர்பான சகலத்திலையும் விசேட கவனம் செலுத்தியிருந்தார்கள். அப்பொழுதும் கல்விப்பணியில் ஆங்காங்கே குறைபாடுகள் காணப்பட்டது. எனவே உயர்கல்வியை பெற வேண்டும் என்ற நோக்கில் வந்த நாங்கள் இந்த பாடசாலையை விட்டு ஒரு வருடத்தில் விலகி செல்ல வேண்டிய கட்டம் ஏற்பட்டது. இதனை மையமாக வைத்து ஸ்காலர்ஷிப் பாஸ் ஆகின அனைத்து மாணவர்களும் இப்பொழுது மெடிக்கலோ கேம்பஸாக இருக்கக்கூடிய வந்தாரமூலை அங்கு சென்று தான் நான் ஓலவல் வரையிலான கல்வியை பயின்றேன். ஆனால் அப்போதே பெயர் பெற்று புகழாரம் பூத்த ஒரு பாடசாலையாகத்தான் இருந்தது. ஏலவல் சயின்ஸுக்காக வேண்டி கடம்பு சாயராவில் ஸ்காலர்ஷிப்பில் சென்ற பொழுதும் மாத்தளையிலிருந்து ஒரு மாணவர் கொமர்ஸ் வகுப்பில் கல்வி கற்பதற்காக வந்திருந்தார்கள். மலேசியாவிலிருந்து வந்த கல்வியலாளர்கள் இந்த மாத்தளை மாணவன் பேசிய ஆங்கிலத்தை, இங்கிலீஷ் நாலேஜை பார்த்து தி பெஸ்ட் ஆஃப் இங்கிலீஷ் நாலேஜ் ஆஃப் ஓல் ஐலண்ட் என்ற அந்த பெருமையை அவர்களுக்கு வழங்கினார்கள். என்னென்னு சொன்னால், ஆங்கிலம் கற்பதென்றால் மாத்தளைக்கு செல்லுங்கள் என்ற அந்த ஒரு வேண்டுகோளும் இருந்தது. எனவே அந்த பணியிலே
நானும் 37 வருடங்கள் கல்வி பணியிலே காலங்களை அர்ப்பணித்து பல வைத்தியர்களையும் பல பொறியியலாளர்களையும் லோயர்ஸ் மற்றும் பட்டதாரிகளையும் உருவாக்கி இப்பொழுது ஓய்வு பெற்ற நிலையில் இருந்து கொண்டிருக்கும் நாங்கள் தற்பொழுதும் ஓய்வடையவில்லை. புலனறுவை மாவட்டத்தில் புலனறுவை எஜுகேஷன் டெவலப்மெண்ட் அசோசியேஷன் என்ற ரீதியில் ஆங்கில இந்த சயின்ஸ் வகுப்பை A-level வகுப்பை நாங்கள் பிரைவேட்டாக நடாத்தி 3 பேச்சிலும் 13 டாக்டர்ஸ் அண்ட் 12 என்ஜினியர்ஸ்களை உருவாக்கி இப்பொழுது நாங்கள் இயங்கிக் கொண்டிருக்கின்றோம். அது அவ்வாறு இருக்க நீங்கள் உண்மையிலே ஒரு சிறந்த அதிபரைத்தான் செலக்ட் பண்ணி இருக்கிறீர்கள். ஏனென்று சொன்னால் அவருடைய ஆசிரியர் காலம் தொடக்கம் அதிபர் காலம் இருந்து இன்று வரையிலும் அவர் தன்னை பாடசாலைக்கு அர்ப்பணித்த ஒரு உத்தமர். எனக்கு கீழே அவர் டிப்யூட்டி பிரின்சிபலாக ஏறத்தாழ 5 வருடங்கள் 2 பாடசாலைகள் அல்ரிபாய் மத்திய மகாவித்யாலயம் அண்ட் அலிலால் சென்ட்ரல் காலேஜ் ஆஃப் தபால் ரெண்டிலுமே கடமை புரிந்திருக்கிறார். not only the principal but also the maths full time teacher. அவர் ஒரு கணித இப்போதா இருந்தாலும் சரிதான் ஓலவனுக்கு கணித ஆசிரியர் என்று சொன்னால் அந்த வகுப்பில் கணித கற்பிப்புக்கான ஒரு ஆற்றலும் அவருக்கு இருக்கிறது. அது மாத்திரமல்ல, A-level வகுப்பில் அக்கவுண்ட்ஸ் பாடத்திலே அல்ரிபாய் மகாவித்யாலயத்தில் 2006ஆம் ஆண்டு பெரும் ஒரு விசித்திரமான பெருவற்றை 5 A மாணவர்கள் பெற்றார்கள். அக்கவுண்ட்ஸ் பாடத்தில் A-level வகுப்பிலும் கல்வி கற்பிப்பதில் ஒரு சிறந்த ஆசானாக திகழ்ந்திருக்கிறார். எனவே டிப்யூட்டி பிரின்சிபல் அவருக்கு பதவி மோகம் இல்லை, ஆசை இல்லை, அதிபரை வெட்டி வேண்டும் என்ற அந்த எண்ணமே இல்லை. விட்டுக் கொடுக்கும் மனப்பான்மை இருக்கிறது. சேவைதான் தந்த மூச்சு என்ற நிலையில் இயங்கக்கூடிய ஒருவர். அவ்வாறு உங்களது எனது பாடசாலையாகிய இந்த பாடசாலைக்கு வாய்த்திருப்பது நீங்கள் பெற்ற பேரு என்று நான் கூறுகின்றேன். அன்புக்குரியவர்களே, 35 வருடங்கள் அவரது சேவையை தொடர்ந்த நிலையில் இன்று அவரை கௌரவிக்கும் முகமாக நீங்கள் ஒரு பெருவிழாவை ஏற்பாடு செய்து உங்களுடைய கடமை பொறுப்பினை நீங்கள் நிறைவேற்றிக் கொண்டிருக்கின்றீர்கள். அன்புக்குரிய சகோதரர்களே, கல்வியானது ஒரு சமூகத்தை உயர்த்தக்கூடிய முக்கியமான விடயங்களில் ஒன்று. அத்தியாபனையின் அந்த இது வடமத்திய மாநிலத்திலே போட்டிருந்தார்கள். 10 வருடங்களாக அந்த கல்வி பணிமனையிலே அத்தியாபனையின் தொர லோவத் என்று போட்டிருந்தார்கள். எங்களுக்கு உள்ள ஒரு இது என்ன, முஸ்லிம்கள் எல்லாம் பிசினஸ்காரர்கள், கல்வியில் அக்கறை செலுத்துபவர்கள் அல்ல என்ற அந்த இதை இப்பொழுது துடைத்தறிகிறோம். வடமத்திய மாகாணமாக இருந்தால் என்ன, கிழக்கு மாகாணமாக இருந்தால் அந்த நிலை மாறி இப்பொழுது கல்வியில் அதிக ஆர்வம் செலுத்தக்கூடிய ஒரு நல்ல நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கின்றார்கள். எனவே அந்த வகையிலே நான் நினைக்கின்றேன், இன்று முதல் என்னுடைய இந்த பாடசாலை உண்மையில் கல்வியில் மாத்திரமல்ல, விளையாட்டுகள், கலை, கலாச்சார நிகழ்ச்சிகளிலும் முதன்மை இடத்தை பெறும் என்பதில் எந்த விதமான சந்தேகமும் இல்லை. முடிந்த அளவு அவர்களுக்காக நாங்கள் உதவி செய்வதற்கு காத்துக் கொண்டிருக்கின்றோம். பெற்றார்களே, ஒன்றை நீங்கள் மனதில் வைத்துக் கொள்ளுங்கள். பாடசாலை என்பது சமூக நிறுவனம். தனிப்பட்ட வெறுமனே அதிபர் ஆசிரியர்களால் மாத்திரம் இந்த பாடசாலையை முன்னேற்ற முடியாது. சமூக நிறுவனம் என்று சொல்லும் பொழுது அதிபர், ஆசிரியர்கள், பெற்றார்கள், கல்விப்படை மொழிகள் உள்ளவர்கள், வெல் விஷஸ், இவ்வாறு பலரும் ஒன்று சேர்ந்த உதவக்கூடிய ஒரு நிறுவனம் தான் இந்த கல்வி நிறுவனம். நீங்கள் உங்களிடம் வினயமாக கேட்டுக்கொள்வது என்னவென்று சொன்னால், அதிபர் அவர்களின் எண்ணக்கருக்கு ஏற்ப அவர்கள் நிர்வாகத்தை கொண்டு செல்வார்கள். அதில் நீங்கள் தலையிடாமல் அவரது அந்த முயற்சிக்கு நீங்கள் ஒத்துழைப்பாக இருக்க வேண்டும். ஆசிரியர் தேவை என்று சொன்னால்
ஆளணிகளை சரியான முறையில் வைத்திருக்க வேண்டிய பொறுப்பு ஒரு அதிபருக்கு இருக்கு. எங்களுக்கு சயின்ஸ் டீச்சர் வேணும், மேத்ஸ் டீச்சர் வேணும் என்று சொன்னால் கல்வி பணிமனையுடன் தொடர்பு பற்றி அவர்களை பெறக்கூடிய ஒரு கடமை இருக்கிறது. அதற்கு நீங்கள் ஒத்துழைப்பாக இருக்க வேண்டும். அவர்களது ப்ரொஜெக்ட் திட்டங்களுக்கு நீங்கள் பங்களிப்பு செய்ய வேண்டும். வெறுமனே அவரது அட்மினிஸ்ட்ரேஷனில் நாங்கள் கையடிக்கக்கூடாது. என்று சொன்னால் 2012ஆம் ஆண்டு நானும் அல்லசர் அக்கௌண்டிங் செல்லத்தான் இருந்தேன். இன்டர்வியூக்கு போய் செலக்டடாக இருந்தேன். பல சிலரின் சதி திட்டங்களினால் அது நிறைவேறவில்லை. எனக்கு இன்றைக்கும் கவலை. என்னன்னு சொன்னால் அவர்கள் அந்த கல்வி அபிவிருத்தி என்னமல்ல, பாடசாலையில் எதை எதை சுருட்டி கொள்ளலுமோ ஒரு கிரேட் குறைஞ்ச ஒரு அதிபரை வச்சு கொண்டுதான் அவர்கள் இயங்கினார்கள். ஆனால் இன்று நாங்கள் அதே ப்ரொஜெக்டை புலனர்களில் செய்து 10-40 பட்ட விஞ்ஞான பட்டதாரி, அதாவது டாக்டர்ஸ் இன்ஜினியரை உருவாக்கக்கூடிய ஒரு நிலைக்கு நாங்கள் வந்திருக்கின்றோம். எனவே நீங்கள் நான் கேட்டுக்கொள்வதெல்லாம், எங்களுடைய அதிபர் அவர்கள் திறமையானவர்கள், அவர் நல்ல ஆற்றல் உள்ளவர். அவர் எஸ்எல்ஏஎஸ் எழுதியிருந்தாலும் சித்தியரன் இன்றைக்கு ஒரு டிஸ்ட்ரிக்ட் ரெஜிஸ்ட்ரி செக்ரட்டரியாக இருக்கக்கூடிய தகுதி உள்ளவர் தான் அவர். ஏதோ கல்வி பணியில் எல்லாம் வல்ல இறைவனின் நாட்டம் அதுவாகும். கல்வி பணிமனை கல்வித்துறையிலே தன்னை அர்ப்பணிக்க வேண்டும் என இறைவன் நாடி இருக்கின்றான். அவருக்கு நீங்கள் ஊக்கமளித்து அவரது திட்டங்களுக்கு நீங்கள் ஒத்துழைப்பு நல்கி உங்களுடைய பிள்ளைகளின் கல்வி வளர்ச்சிக்கு உதவி செய்ய வேண்டும் என்று வினயமாக கேட்டுக்கொள்கின்றோம். நாங்கள் ஒன்றை யோசிக்க வேண்டும். ஒரு மனிதன் அளிக்க முடியாத ஒரு பகுதி கல்வி. வாகனம் இருக்கலாம், சொத்துக்கள் இருக்கலாம், பணம் இருக்கலாம். ஒரு இடர் ஏற்படும் பொழுது அவைகளெல்லாம் இழந்து நாங்கள் தனியே செல்ல வேண்டிய நிலை ஏற்படும். ஆனால் எங்களுடன் இருக்கக்கூடிய கல்வி மாத்திரம் இறுதி வரைக்கும் எங்களுடன் தான் இருக்கும். எனவே எதிர்காலத்தில் சகல வளங்கள் நிறைந்த ஒரு ஸ்கூலாக இந்த ஜாயரா காலேஜ் இருக்கிறது. அதற்கு ஒரு தகுதியான ஒரு அதிபரை நீங்கள் தெரிந்தெடுத்திருக்கிறீர்கள். விசேடமாக உணர்சேர் அவர்களுக்கு எனது அதிபர் என்ற ரீதியிலே நான் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். எங்களுடைய அசீசர் அவர்களை இந்த பாடசாலைக்கு நியமிப்பதற்கு உதவி செய்தமை. எனவே நாங்கள் உங்களுடன் கூறுவதெல்லாம் இதுதான். இந்த பிள்ளைகளின் கல்வி வளர்ச்சிக்காக வேண்டி ஆல் பாய்ஸ் ஸ்கூல் டெவலப்மெண்ட் சொசைட்டி வெறுமனே நாங்கள் அந்த விளையாட்டுகளுக்கு மாத்திரம் ஊக்கம் அளிப்பதல்ல, அதே ஒரு பகுதி தான். மெயின் திங் இஸ் எஜுகேஷன். லாயர்ஸ், டாக்டர்ஸ், என்ஜினியர்ஸ், இவ்வாறு பல பட்டதாரிகள், கொமர்ஸ் பட்டதாரிகள், இப்படி பல்வேறுபட்ட துறைகளில் உள்ளவர்களை அந்த மாணவர்களை இனங்கண்டு நாங்கள் அவர்களுக்கு ஊக்கமும் ஆக்கமும் தந்து இந்த சமூகத்துக்கு பிரயோஜனமானவர்களாக மாற்ற வேண்டிய கடமைப்பாடு எங்கள் எல்லோருக்கும் இருக்கின்றது. அதே போன்று எங்களுடைய மார்க்க கல்வியை நாங்கள் ஊக்குவிக்க வேண்டும். மார்க்க கல்வி இல்லை என்று சொன்னால் எந்த விதமான பிரயோஜனமும் இல்லை. கல்முனையில் ஒரு கார்டியாலஜி ஸ்பெஷலிஸ்ட் இருக்கிறார். நானும் அவருடன் கிளினிக் செல்கிறேன். அவர் ஒரு ஹாபிஸ், MBBSக்கு முதல் ஹாபிஸ் குர்ஆனை மனனம் செய்திருக்கிறார். எனவே அவரது நிலை எவ்வாறு இருக்கும் என்று நீங்கள் நினைத்து பாருங்கள். எனவே நாங்கள் இப்பொழுதும் ஓய்வு பெற்றிருந்தாலும் கல்விக்காக வேண்டி உதவி செய்து கொண்டிருக்கின்றோம். மீண்டும் இந்த சந்தர்ப்பத்தை தந்தமைக்கு நன்றியை கூறி எங்களுடைய அதிபர் அசீஸ் அவர்களுக்கு பூரணமான ஒத்துழைப்பை நல்குவோம் என கேட்டு விடைபெறுகிறேன். அஸ்ஸலாம்.